வருங்கால அரசு அதிகாரிகள் ஆகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஓரல் தொடுமொழி. நம்ம ஏற்கனவே எந்த வீடியோலாம் கொடுத்துட்டோம்னா, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ஒளி வேறுபாடு வீடியோ, அயற்சொல், இது ஃபஸ்ட் வீடியோவும் இது செகண்ட் வீடியோவும். இதில் ஒரு 10 பேஜ், இதில் 26 பேஜ் நடத்திட்டோம். நம்ம கொடுக்குற கொஸ்டின்லாம் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் அந்த இடத்துல இருக்க புக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தயாரித்த புக்கு இப்படின்னு நிறைய எல்லாமே முக்கியமான ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுதான் கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் படித்தாங்களே நல்ல மார்க் எடுத்துக்கலாம். ஸ்கூல் புக்கு இதுவும் கொடுத்துருவோம் நம்ம பேட்சில், சரிங்களா? அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு எழுத்துவழக்கு வரும். இந்த ஓரல் திருமொழிக்கு அப்புறம் பேச்சு வழக்கு எழுத்துவழக்கு, வலிமை மிகு மிகா எல்லாமே வந்துடும். எதிர்ச்சொல்லி எல்லா வீடியோ வரும். நீங்கள் இதை மட்டும் படித்தாலே 90+ நிச்சயம் எடுத்துடலாம், சரிங்களா? நம்மளோட பேட்சோட நோக்கம் எப்படின்னா 100 லட்சியம் 90+ நிச்சயம், அதுதான். ஸோ இந்த டீட்டெயிலான வீடியோ வேணும்னா இந்த ஸ்டடி பிளான் விளக்க வீடியோ நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதுபோ ஓரல் திருமொழி நீங்கள் படிக்க முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். இப்போ பாருங்களேன், இந்த 3 இதில் மொத்தம் இது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். ஓரல் திருமொழி வந்து எத்தனை கேட்டிருந்தாங்க? 70. அதில் வியோட அதுக்கு வந்து ஓரல் திருமொழி என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கா க கா தே நீ ம மா, இது ஐ ஓ ஔ நு, இதெல்லாம் வந்து குரூப் 2A மெயின்ஸில் கேட்டது. இது எல்லாமே கா. அதுக்கப்புறம் பை மலடு பா தொண்டி மா மேலிடம் பை அச்சம், இது எல்லாமே வந்து பார்த்தா குரூப் 2 2A. அதுக்கப்புறம் குரூப் 4 இதில் கேட்ட கொஸ்டின். இதை நம்ம வந்து என்னென்னா இதுதான் நம்ம வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்க அந்த இடத்துல இருக்க சோர்ஸ். நம்ம இந்த ஒரு PDF படித்தாலே நீங்கள் எல்லா ஓரல் திருமொழியும் போட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு வீக்லேயும் நம்ம ஓரல் திருமொழி வந்து வச்சுருப்போம். ஏன் சார் ரெண்டாவது வீக்லேயும் ஓரல் திருமொழி வச்சுருக்கோம்னா, அதில் வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ஸ்கூல் புக் நடத்துவோம். மூணாவது வந்து பார்த்தா இன்னொரு ஒரு ஓரல் திருமொழி ஒரு நம்ம தயாரித்து வச்சுருக்கோம், அது கொடுப்போம், சரிங்களா? இப்படி எந்தெந்த வீக்கு எத்தனை டாபிக் தேவையோ அதுக்கு தக்கன வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம், சரிங்களா? இப்போ வாங்க ஓரல் திருமொழி பார்க்கலாம். ஓரல் திருமொழி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து உருவாவது சொல்லாகும். உருவாவது சொல்லு தான் ஓரல் திருமொழி, சரிங்களா? ஒரே தமிழில் ஓர் எழுத்தே தனித்து நின்று ஒரு பொருள் தரும், சரிங்களா? இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இது ஓரல் திருமொழி இருப்பாங்க. கழக தமிழ் அகராதி 1964, தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992. இந்த 3 அகராதிகள் கொண்ட ஓரல் திருமொழிகள் தொகுக்கப்பட்டுள்ளன. எத்தனை? 70. அது எதுனா உயிரெழுத்து வரிசையில் 12, உயிரெழுத்துக்கள் 12மே ஓரெழுத்து மொழியாக இருக்கும். ககர வரிசை 8, சகர வரிசையில் 7, நகர வரிசையில் 2, தகர வரிசையில் 8, நகர வரிசையில் வந்து 10, பகர வரிசையில் 8, மகர வரிசையில் 7, எகர வரிசையில் 1, பகர வரிசையில் 7. ஆக மொத்தம் ஓரெழுத்து மொழிகள் மொத்தம் 70. இதுதான் நம்மளுக்கு குரூப் 4 கொஸ்டின் கிடந்தது, சரிங்களா? இந்த கொஸ்டின் மொத்தம் 70. ஸோ நோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் 70ல் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம தேவையான புக்கு அது எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். அது எதுவுமே மிஸ் ஆகாது, சரிங்களா? பவானி முனிவர் நன்னூல் இலக்கண நூலில் 42 ஓரெழுத்து மொழி சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு தொல்காப்பி எத்தனை ஓரெழுத்து மொழி சொன்னாலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வந்து ஸ்கூல் புக்கு அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தா ஏன் இதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னா இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இவங்களே இந்த கவர்மெண்ட்லேயே இந்த புக்கிலேருந்து தான் எடுத்து வச்சுருப்பாங்க, இந்த இடத்துலேருந்து தான் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ எது தேவையோ அதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நன்னூலில் சொன்ன ஓரெழுத்து மொழி மொத்தம் 40, அடுத்த 2, சரிங்களா? குறில் எழுத்து மொத்தம் 42 ஓரெழுத்து மொழியை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே 70, இங்கே 42 நன்னூலில் சொன்னது. நன்னூலில் என்னது? உயிரெழுத்து 6 வருஷம் இருக்கும், ககர வருஷம் 4, சகர வருஷம் 4, வகர வருஷம் 4. இது நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிச்சுப்பீங்க. த ந ப இந்த வருஷம் 5 இருக்கும், மே வருஷம் 6, ஏ வருஷம் 1 இருக்கும். அதுக்கப்புறம் குறில் எழுத்தான இது த வர்க்கம் 1, தூவும் நோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறியில் எழுத்தாக இருக்கும். ஆக மொத்தம் ஓரெழுத்து மொழி மொத்தம் 42 நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த உயிரெழுத்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 70 ஓரெழுத்து மொழி தான் பார்க்க போகிறோம். இப்போ உயிரெழு வரிசையில் மொத்தம் எத்தனை 12 உண்டுன்னு பார்த்துருக்கோம். அதில் 1வது இது பார்க்க போகிறோம். 1வதுல பார்க்க போகிறோம். ஏன்னா பாருங்கள் என்னதுன்னு, அழகு 8 சிவன், சரிங்களா? இது நம்பர்ஸ் குறிக்குது. அழகு 8 சிவன் திப்பிலி திருமால் நான்முகன் பிரம்மன் விஷ்ணு. ஸோ இது நோட் பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு இந்த யூடியூப்பில் நம்ம பேட்சில் சேரணும்னு வச்சிங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம குரூப்பில் அனுப்பியிருப்போம், அதை வேணால் சேர்ந்துக்கிடுங்க. இல்லைனா பேட்ச் நம்பருக்கு நீங்கள் இந்த மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த நம்பருக்கு பேட்ச் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 500 ஒன்லி தான். டெஸ்ட்டு எல்லாமே வரும், அதனால் சேர்ந்துக்கிடுங்க, சரிங்களா? கூடிய விரைவில் முடிச்சிடுவோம் பேட்சை. அதனால் டக்குன்னு நீங்கள் சேர்ந்துக்கிடுங்க, சரிங்களா? அடுத்தா பாருங்கள், ஆக்கு என்னெல்லாம் பாருங்கள். ஓரெழுத்து மொழி அற்பம், ஆச்சா மரம் 6 நம்பரை குறிக்குது, சரிங்களா? 6 இல்லை எது என்னென்ன 6. ஆன்மா, இரக்கம், சம்மதம், துயர், துன்பம்,
நிந்தை, வியப்பு, வினா, வினை முதலிய பொருட்களை குறிக்கும் ஒரு இடைச்சொல். சரிங்களா? உடன்பாடு, எருது, சோறு, நினைவு, பசு, மறுப்பு, பறை. அப்போ ஆன்னு இந்த ஓரெழுத்து துருமுனைக்கு எவ்வளோ பொருள் இருக்குது. ஸோ இதில் தான் ஒன்று கேட்பாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் படிச்சுட்டு இது படித்தாலும் சரி, இல்லை இது படிச்சுட்டு அது படிங்க. அதுதான் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் மெயின் சோர்ஸு. சரிங்களா? அதில் பாருங்கள், ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்மை சுட்டு ஒரு விகுதி. சரிங்களா? அது பாருங்க, அம்பு, அழிவு, இந்திரவில். சரிங்களா? ஈதல், ஒரு சிறு பறவை, குகை, கொடு, சிறகு, தாமரை இதழ், திருமகள், தேனி, நரி, நாமகள், பறக்கும் பூச்சி, பாம்பு, பார்வதி, வண்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் சார், ஊக்கு பாருங்கள். ஊக்கு ஒரு திருமணி பாருங்கள். 2, உமையவள், சிவபெருமான், திருவருள், நான்முகன். அதுக்கு பாருங்க, இறைச்சி, உணவு, ஊன், சிவன், தசை, திங்கள். அடுத்த பாருங்க, ஏக்கு பாருங்க ஒரு எழுத்து மொழி, 7 வினா எழுத்து. அதுக்கு பாருங்க ஒரு எழுத்து மொழி, அம்பு, இருமாப்பு, உயர்ச்சி, உயர்வு, குகை, சிவன், செலுத்துதல், திருமால், பெருமை, மேல் நோக்குதல், வெளிக்குறிப்பு. அடுத்த பாருங்க, ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து மொழி பாருங்க. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்னது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. ஐக்கு என்னதுன்னா நுண்மைன்னு இருக்கும். நம்ம அது பாருங்க, ஐக்கு பாருங்க, அசை, அரசன், அழகு, ஆசான், இருமல். சரிங்களா? 5 ஐயம், கடவுள், கடுகு, கணவன், குரு, கோலை, தந்தை, தலைவன், துர்க்கை, மூத்தோன், நுண்மை, மேன்மை, வியப்பு. இந்த நுண்மை தான் நம்மளுக்கு எடுத்தாங்க. ஐனா என்னது நுண்மைன்னு எடுத்தாங்க. வேற பார்த்துக்கணும். நம்ம சும்மா வந்து பார்த்தோன்னா இந்த இருக்கா, ஐனா என்னதுன்னா நுண்மை. அடுத்து பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட்டில் இல்லாதது இதில் இருக்கும். எல்லாமே இருக்கும். நீங்கள் படிங்க. அடுத்த பாருங்க, இன்னும் ஓரெழுத்து மொழிக்கு என்னது பாருங்க, ஒத்தல், ஒற்றுமை, தகுதி, தகுதியாயிரு, நிகர், பொருந்து. சரிங்களா? அதுக்கு ஓரெழுத்து மொழிக்கு உள்ள பொருள் பாருங்க, உயர்வு, ஒளிவு, கொன்றை. இது கூட கேட்டிருந்தது. சரிங்களா? இந்த ரோஸ் கலரில் இருக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது. மேலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுருக்கேன். சரிங்களா? இங்கே பாருங்க, சென்று தங்குகை, நான்முகன், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி குறிப்பு, மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்த பாருங்க, பாருங்க, அனந்தன் என்னும் பாம்பு, இல்லைன்னா கடிதல் அல்லது நிலம். சரிங்களா? அப்போ நம்ம உயிரெழுத்தில் 12 வரிசையை பார்த்துட்டோம். முடிஞ்சுதா? அடுத்தல ககர வரிசையில் பார்க்க போகிறோம். ககர வரிசையில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ககர வரிசையில் என்ன பார்க்க போகிறோம்? பார்க்க போகிறோம். அப்போ கேல வந்து பார்த்தீங்கன்னா அரசன், ஆணைமுக கடவுள், ஆன்மா, உடல், யமன், ஒளி, ஒன்று, கதிரவன், காமன், காற்று, செல்வன், தலை, திரவியம், திருமால், தீ, நனைதல், நீர், பறவை. இது நம்மளுக்கு கேட்டது ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? பிரம்மன், பொறுத்து, மயில், மனம், முகில், வல்லவன். இது நம்மளுக்கு தராசு கேட்டிருந்தாங்களா? அதுதான் இது பாருங்க, எதிர்பார், கலைமகள், காத்தல், காப்பாற்று, காவடி, காவடி தண்டு, காவல் செய், சோலை, துலாக்கோல், தராசு, தோட்டம், நிறை, பாதுகாப்பு, பூங்காவனம், பூ முதலினை இடும் பெட்டி, வருத்தம், வலி, விழிப்பாயிரு. ஸோ இவ்வளோ இதுக்கு என்னும் ஓரெழுத்து மொழி வருது. அதை பாருங்க, கீ என்னும் சொல்லுக்கு பொருள் பாருங்க, ஓரெழுத்து மொழி, கிளிக்குரல். அதுக்கு பாருங்க, இகழ்ச்சி, இன்மை, குற்றம், சிறுமை, தடை, தோணி, நிந்தை, நிறம், நீக்கம், நீக்குதல், பாவம், பூமி. சரிங்களா? அதை பாருங்க, என்னும் சொல்லுக்கு ஒரு எழுத்து மொழி பாருங்க, கூக்குரல், கூவு, கூவுகை, கூவுதல், கூழ்,
நிலம், பூமி. அதை கை என்னும் சொல்லுக்கு ஓரெழுத்து மொழி பாருங்கள். அஞ்சலி, அலங்கரி, ஆள், ஆற்றல், இடம், உறுப்பு, ஒப்பனை. சரிங்களா? ஒப்பனை, ஒழுக்கம், ஒழுங்கு, கரம், கிரணம். கிரணம், கைத்தளம், கைத்தொழில், கைப்பிடி, கைப்பொருள், கைமரம். அதான் கைமரம்னா இந்த வீட்டு கூரையின் கை. சரிங்களா? சங்கு, சதுரம், சிறகு, சிறுமை, செயல், தங்கை, திங்கள், துதிக்கை, பகுதி, பக்கம், படை உறுப்பு, மிகுதி, வண்டு, வரிசை, வழக்கம். நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இணையணும்னா டெலிகிராம் நம்பரில் மெசேஜ் பண்ணுவீங்கன்னா பேட்ச் நம்பருக்கு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. வச்சுங்களா? யூடியூப்பில் வந்து வீடியோ வரும். ஆனால் நம்ம டெலிகிராமில் வந்து வரிசையாக வீடியோ கொடுத்துருவோம், பிடிஎஃப் கொடுத்துருவோம், எல்லாம் கொடுத்துருவோம், டெஸ்ட்டும் வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ 3 டேஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைவேட் பண்ணிடுவேன். அது நல்லா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் படிங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஒன்று, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போதும் வீடியோ இருக்கும், பிடிஎஃப்பும் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இதுதான். ஸோ யாருக்கு தேவையோ நீங்கள் சேர்ந்துக்கிடுங்க. நம்மளுக்கு டெஸ்ட் வந்து எப்போவும் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகிறது. இப்போயும் நிறைய தேவையான ஆள் சேர்ந்துட்டாங்க. நம்ம எப்போனாலும் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால் சேர்ந்து டக்குன்னு படிக்க பாருங்கள். சரிங்களா? எல்லோரும் யூடியூப்பில் பேட்ச் போட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெட்டீரியல் கொடுத்து யாரும் போட மாட்டாங்க. நம்ம கொடுக்கோம், சேர்ந்துக்கிடுங்க, யூஸ் பண்ணிக்கிடுங்க. அடுத்த பாருங்கள், கோ என்னதுக்கு பாருங்கள். அம்பு, அரசன், ரசம், எருது, ஒழுங்காக்கு, கண், குயவன், சக்கரவர்த்தி, சந்திரன், சாறு, சூரியன், தகப்பன், தந்தை, தலைமை, தாய், திசை, தொடு, நீர், பசு, பூமி, பெருமை, பெருமையில் சிறந்தோன், மலை, வாணி, வானம், வெந்நீர், வெளிச்சம். அப்போ ககர வரிசையில் லாஸ்ட்டு கவ்வை பாருங்கள். கொள்ளுத்தானியம், கவ்வு, கவுதல், தீங்கு, வாயால் பற்று. சரிங்களா? அது சகர வரிசையில் பாருங்கள். அப்போ நம்ம என்ன முடிச்சிட்டோம்? இப்போ உயிர் வரிசை 12 முடிச்சாச்சு, ககர வரிசையில் 8 முடிஞ்சிட்டு, அந்த சகர வரிசையில் 7 அது பார்க்கலாம். சகர வரிசையில் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அப்போ 7 பார்த்துடலாம் வாங்க. 1வது வந்து பாருங்கள், சா. சானா என்னதெல்லாம் இருக்குது பாருங்கள். இறப்பு, காய்ந்து போ, கெடு, சாதல், சோர்தல், பேய், மரணம். சி, சி அதுக்கு ஓரல் துணி பாருங்கள். அடக்கம், அலட்சியம், இகழ்ச்சி, லட்சுமி, உறக்கம், ஒளி, கலைமகள், சளி, சிறப்பு, சீர், சீல், செல்வம், திரு, நித்திரை, பார்வதி, புண்ணின் சீல், பெண், வெறுப்பு சொல் அல்லது சீத்தல் அப்படின்னு பொருள் உள்ளது. சூ பாருங்க, ஓரெழுத்து மொழிக்கு என்ன பொருள்னு பாருங்க. அதட்டும் ஓசை, சொந்தம், நலம், நன்மை, மங்களம் முதலியவற்றை காட்டும் ஓரிடை சொல் நன்மை. சூ சரிங்களா? சூ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து மொழிப்பாங்க. வான வகை, வியப்பு சொல், விலங்குகளை ஓட்டும் குறிப்பு. விலங்குல நம்ம வச்சுருவோம் சூ சூ போ அப்படின்னு நம்மளை நாயலாம். அதே மாதிரி அதை பாருங்க. சே இன்னும் ஓரெழுத்து மொழிக்கு பொருள் பாருங்கள். அழிஞ்சில் மரம், இடப்ப ராசி. சரிங்களா? இடப்ப ராசி, உயர்வு. அப்போ இடப்ப ராசி, உயர்வு, எதிர்மறை, எருது, ஏறு, காளை, சிவப்பு, செங்கோட்டை. சரிங்களா? செங்கோட்டை. அடுத்தப்பங்க சேங்கோட்டை மரம். சரிங்களா? சேங்கோட்டை மரம், சேரான் மரம். சரிங்களா? வெறுப்பு குறி அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் சார் என்ன சார் இது இப்படிலாம் இருக்குமான்னு கேட்டால் ஆமாம், பொருள் இருக்குது. சரிங்களா? சை அப்படின்னா இந்த இகழ்ச்சி குறிப்பு. அதை பாருங்க. சோனா வந்து அதுக்கு சொல் பொருள். இதை ஓரல் துணி பாருங்க. அரண், உமை, மதில், வானாசூரன் நகர். சரிங்களா? வானாசூரன் நகர். அடுத்தல நகர வரிசையில் மொத்தம் 2. நகர வரிசையில் எத்தனை மொத்தம் 2. அந்த 2ல் 1 பாருங்கள். ந வரிசையில் என்னதுன்னா இகழ்ச்சி குறிப்பு.
நா அதில் வந்து பார்த்தா கட்டு பொருந்துன்னு அர்த்தம். தகர வரிசையில் மொத்தம் எத்தனை இருக்குது? 8 இருக்கும். தகர வரிசையில் மொத்தம் எத்தனை? 8. அப்போது தகர வரிசையில் 8ல் முதல் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தகர வரிசையில் மொத்தம் எத்தனை? 8. ஃபஸ்ட்டு பாருங்கள் 1. பாருங்கள் குபேரன் நான்முகன். அடுத்த பாருங்கள் தாளை பாருங்கள் அழிவு குறை குற்றம் கேடு கொடு தாண்டுதல் பகை படை பரப்பு பலன் கொடு பாய்தல் பெரு வருத்தம் வலி வலிமை. தீ வரிசையில் தீ, அதாவது தீ என்னும் சொல்லுக்கு ஓரெழுத்து மொழி பாருங்கள். அறிவு இடம் இனிமை கொடுமை கோபம் சினம் நாணம் தீமை நஞ்சி நரகம் நெருப்பு. தூக்கு பாருங்க அசைத்தல் அனுபவம் உணவு உண் எரித்தல் கெடுத்தல் சேர்மானம் தூய்ப்பு நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருத்தல் வளர்தல். அடுத்து தூக்கு ஓரெழுத்து மொழிக்கு சொல் பொறுப்பாங்க. இகழ்ச்சி குறிப்பு இறைச்சி சீ சுத்தம் தசை தூய்மை பகை பறவை இறகு பற்றுக்கோடு மாமிசம் வலிமை வெண்மை. சரிங்களா? அதை தே என்னும் சொல்லுக்கு ஓரெழுத்து மொழி பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளுகை கூட கேட்டிருப்பாங்க. தேனது கடவுள் கொள்ளுகை தெய்வம் நாயகன் மாடு துரத்தும் ஒலி குறிப்பு. சரிங்களா? மாடை வந்து துரத்துறதுக்காண்டி அந்த டே 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த வார்த்தையை தைனா என்னதுன்னு பாருங்கள். ஓரெழுத்து மொழிக்கு சொல் பொருள் அலங்காரம். ஒரு திங்கள் மாதத்தை குறிக்கும், அது தமிழ் மாதத்தை குறிக்கும். தாள குறிப்பில் தை வரும். தைத்தலில் தை சொல் பொருளுக்கு வரும். தைப்பூசம் தைனாலும் தைப்பூசம் வரும். தைப்பொங்கல் தையல் பூச நாள் மகர ராசி. சரிங்களா? இதெல்லாம் வரும். அதை பாருங்க தோ நாயை கூப்பிடும் ஒலி தோ 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 அப்படிங்களா? இதெல்லாம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது மட்டும் நோட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீக்லையும் இந்த ஓரெழுத்து மொழி டெஸ்ட் வரும். அதை நான் உங்களுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இதேமாதிரி இதெல்லாம் நிறைய படிக்க வேண்டிய டாப்பிக்லாம் அதுக்கெல்லாம் வேண்டி தான் நம்ம எல்லா வீக்லையும் வச்சுருப்போம். ஒரு ரீசனோடு தான் வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்தா பாருங்கள் நகர வரிசையில் மொத்தம் எத்தனை பாருங்கள். நகர வரிசையில் மொத்தம் 10 வரும். எத்தனை வரும்? நகர வரிசையில் 10. மேலே பார்த்தோம்னா 10ல் ஃபஸ்ட்டு பாருங்கள் 4 பாருங்கள் அயலார் அயல் திறப்பு தீ கொழுந்து தீயின் சுவாலை நடு நாக்கு நாதஸ்வரத்தின் ஊதுவாய் பேச்சு பொலிவு மணி முதலியவற்றின் நாக்கு. சரிங்களா? நீ என்னும் சொல்லுக்கு ஓரெழுத்து மொழி பாருங்கள் அதிகம் அண்மை இன்மை உறுதி. இது நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது. ப்ரீவியஸ் கொஸ்டின் எனக்கு குரூப் 2 குரூப் 4 குரூப் 2A மெயின்ஸு அதில் 3த்துலையும் கேட்டது தான். நம்ம எல்லா டாப்பிக்லையும் அது எந்தெந்த புக்கோ அந்த புக்கு அது போக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த நோட்ஸு எல்லாமே நம்ம தயாரிக்கிறது நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே லைப்ரரியில் போய் எடுத்து எல்லாமே சேர்த்து நம்ம கொடுக்கும். அதனால் நல்லா யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஐயம் சமீபம் நிறைவு வன்மை. சரிங்களா? நீ என்னும் சொல்லுக்கு பாருங்கள் ஓரெழுத்து மொழி நின்னை முன்னிலை ஒருமை பெயர். நூ என்னும் சொல்லுக்கு ஓரெழுத்து மொழி பாருங்கள் தியானம் தோணி நிந்தை நேரம் புகழ். நூ என்ற நெல்லுக்கு ஓரெழுத்து மொழி பாருங்கள் அணிகலம் ஆபரணம் எல் யானை. நே என்ற சொல்லுக்கு ஓரெழுத்து மொழி பொருள் பாருங்கள் அருள் அன்பு நேயம். நை என்ற சொல்லுக்கு பாருங்கள் இகழ்ச்சி நெய்தல் வருந்துன்னு அர்த்தம். நோ என்ற சொல்லுக்கு ஓரெழுத்து மொழி பாருங்கள் துன்பம் நோய் மென்மை வருத்தத்தை குறிக்கி. அடுத்து பாருங்கள் நோ சரிங்களா? நோ நோ என்ற நெடிலுக்கு பாருங்கள் ஓரெழுத்து மொழி பாருங்கள் இன்மை சிதைவு துக்கம் துன்பம் நோய் நோவு பலவீனம் வருத்தம் வியாதியை குறிக்கி. நவ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து மொழி பாருங்கள் கோணி மரக்கலம். சரிங்களா? அடுத்த பாருங்கள் பகர வரிசையில் ஓரெழுத்து மொழி பார்க்க போகிறோம். பகர வரிசையில் மொத்தம் 8 இது நம்ம வந்து வேலை பார்த்துருப்போம் 70ல். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ப வந்து பாருங்கள் பேனா என்னதுன்னா காற்று சா சாபம் பெருங்காற்று. அடுத்தா பாருங்க பா என்னது பாருங்க பாக்கு ஓரெழுத்து மொழி அழகு ஆசிரியப்பா கடிகார ஊசி கலிப்பா காப்பு தூய்மை தேர்தட்டு நிழல் நெசவுப்பா பஞ்சு நூல் பரப்பு பரவுதல் பாட்டு
பாம்பு, வஞ்சிப்பா, வெண்பாவை குறிக்கி. பி என்னும் சொல்லுக்கு ஓரெழுத்து மொழி பாருங்கள், அழகு. பி அதுக்கு வந்து சொல்லுக்கு ஓரெழுத்து மொழி பாருங்கள். இது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த பிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி வரும். இந்த நமக்கு ஆப்ஷனில் மாற்றி வச்சுருப்பாங்க பாருங்கள். இந்த குரூப் 2 மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் மாற்றி வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்போ இந்த இருக்கா பாக்கு கொண்டு வச்சுருப்பாங்க. அப்போ இது கிடையாது, இது பிக்கு தான் வரும். ஸோ வந்து அந்த பாவரிசையில் கொண்டு மாற்றி வச்சுருக்காங்க. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து தொடர்மொழி. சரிங்களா, குரூப் 2 மெயின்ஸு. அதனால் எல்லாமே முக்கியமானது தான் இருக்கும். சரிங்களா, அப்போ பிக்கு அச்சம், தொண்டி, மலம் குறிக்கும். பூக்கு பாருங்கள் ஓரெழுத்து மொழி அழகு, இடம், இலை, ஒரு கண்ணோய், கூர்மை, தாமரை, தீப்பொறி, தேங்காய் பூ, நிறம், பட்டம், பிறப்பு, பூ பெய்தல், பூமி, பொலிவு, மகளிர் சூதகம், மகளிர் பூப்பு, மலர், மேன்மை குறிக்கி. அதுமாரி இந்த பார்த்திங்கன்னா அச்சம், பேயும் அச்சத்தில் அதில் இருக்கும். சரி, குரூப் 2 மெயின்ஸில் இருக்கும். அது நம்ம ரோஸ் கலர் வச்சுக்கலாம். எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது, அது இம்பார்ட்டண்டானது, அதனாலும் மார்க் பண்ணியிருக்குன்னு. அப்படி பாருங்கள், பேய் அச்சத்துக்கு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இது பை கிடையாது, என்ன வரும், பேயை வரணும். ஸோ இதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சரியான பொருள் மைனா மலடு மட்டும் தான் வரும். இதுவும் தப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம காமிக்க நீங்கள் வேணால் எல்லா கொஸ்டினுக்கும் நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குது. எந்த புக்கில் எடுத்தாலும் அதுதான். அதுமாதிரி ஜிகேக்கு நம்ம வருவோம். சரிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வருவோம் பாருங்கள். பேய்னா என்னது, அச்சம். அதில் இல்லை, நுரை, மேகம். பையனை பாருங்கள், அரவின் படம், அழகு, இளமை, குடர், கைப்பை, கொள்கலம், சாக்கு, சோழிப்பை, நிறம், பசுமை, பச்சை, பாம்பின் படம், பொக்கணம், வலி. சரிங்களா, போக்கு பாருங்கள் ஓரெழுத்து மொழி இர, ஒளிய, செல், போதல். அடுத்த பாருங்கள் மகர வரிசையில் நம்ம எத்தனை பார்ப்போம், மொத்தம் 70. மகர வரிசையில் நம்ம எத்தனை பார்த்துருந்தோம், மகர வரிசையில் மொத்தம் 7. மகர வரிசையில் எத்தனை சார், மொத்தம் 7. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே பாருங்கள், இந்த இருக்கா இமயன், மா கிடைந்தாங்களா, இமயன் வண்டு இருக்கா, எங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். வேணால் கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடும். இதாக இருக்கா, குரூப் 2 குரூப் 2ல் கேட்டது மா. சரிங்களா, இருக்கா இமயன் வண்டு. அப்போ பாருங்கள், மேக்கு வந்து பார்த்திங்கன்னா காலம், இமயன், இயமன், காலம், சந்திரன், சிவன், நஞ்சி, நேரம், பிரம்மன், மகாவிஷ்ணுவை குறிக்குது. மா அதுக்கு ஓரெழுத்து மொழி பாருங்கள், அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி, இடை, லட்சுமி, குதிரை, சரஸ்வதி, சீலை, செல்வம், தாய், துகள், நஞ்சிக்கொடி, நிலம், நிறம், பரி, பெருமை, மரணம், மாமரம், மாமை அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குது. சரிங்களா சார், என்ன சார் மாமைன்லாம் இருக்கான்னு கேட்டால் மாமைன்னு பொருள் இருக்குது. சரிங்களா, அடுத்த பாருங்கள், நிறம், மாவு, மாற்று, மான், மிகுதி, மேன்மை, வண்டு. இதெல்லாம் நம்மளுக்கு மாலை கெட்டது. வயல், வலி, விலங்கு, வெறுப்பு. சரிங்களா, அதை அதுக்கு பாருங்கள் ஓரெழுத்து மொழி பாருங்கள், ஆகாயம், உயர்ச்சி, மகிமை, மேலிடம். இந்த மேலிடம் கூட கிடைத்தாங்க பார்த்தீங்களா, இதுதான். ஆனால் அங்கே வேறு ஆப்ஷனில் கொண்டு மேலிடத்தை கொடுத்து வச்சுருப்பாங்க. மேல், மேற்புறம், மேன்மை. இந்த பாருங்கள், இது நோட் பண்ணிக்க வேணாம், நான் காமிக்க. மேலே வந்து மேலிடத்துக்கு பாருங்கள் மீக்கு இருக்குது. சரிங்களா, ஆனால் அவங்க என்னதுக்கு வச்சுருப்பாங்க பாருங்கள், அதுக்குள்ளே தான் சுற்றி வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கூட இங்கே இருந்தால் செட் பண்ணுது. சரிங்களா, பாருங்கள் மாக்கு வச்சுருக்காங்க, மீக்கு வைக்கிறதுக்கு என்னதுக்கு வச்சுருக்காங்க, மேலிடத்துக்கு மாற்றி வச்சுருக்காங்க. என்னது வந்திருக்கணும், மீ வந்திருக்கணும், இந்த மா வச்சுருக்காங்க. அப்போ 3 தப்பு. மைனா என்னது, மலடு. இது மட்டும் தான் கரெக்டு. அது நம்ம பார்த்துலாம். இப்போ மைனாக மலடு இருக்கான்னு. இது கவர்மெண்ட்டில் இருக்கும், ஆனால் எல்லாமே இருக்காது. சரிங்களா, சில இது இந்த தான் கவர்மெண்ட்டில் இல்லாத இந்த இதில் தான் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இதை ஃபஸ்ட் நடத்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேயே நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் நடத்துவோம், எல்லா டாப்பிக்லையும் எல்லாமே நடத்துவோம். சரிங்களா, டெஸ்ட் பேட்ச் யாருன்னா சேர்ந்துடுங்க. பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வரும். சரிங்களா, ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தா சார் என்ன சார் இப்படி சொல்லுவீங்கன்னு நினைக்காங்க. பெரிய பெரிய அகாடமியில் அவங்ககிட்ட போய் நீங்கள் ஃப்ரீயாக தாங்கன்னு சொல்லுங்களாம் பார்க்கும். பெரிய பெரிய அகாடமி யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அங்கெல்லாம் ஒன்றும் பேச முடியாது உங்களால். நம்மகிட்ட வந்து எதுவும் பேசக்கூடாது. சரிங்களா, அவங்ககிட்டலாம் எதுவும் பேச மாட்டீங்க. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கூவ வேண்டியது சில பேர், அதாவது 1-2 பேர் சொல்லுவேன், எல்லோரும் கிடையாது. சரிங்களா, நம்மளுக்கு எல்லாமே ஃபீல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி பேசுவாங்க,
சோஷியல் மீடியாவில் எப்படி பேசுவாங்க எல்லாமே தெரியும். அதனால் நம்ம கண்டுக்கிட்டது கிடையாது. சரிங்களா? சரி பாருங்கள், அதுக்கு பாருங்கள் முதுமை, மூப்பு, 3. சரிங்களா? மேய்க்கு பாருங்கள் ஓரெழுத்து மொழி அன்பு, மேம்பாடு, மேல், மேன்மை. மைக்கு தான் மலடு கொடுத்துருந்தாங்களா? அப்போ அதான் கரெக்டு. மைனா பாருங்கள் அஞ்சனம், அழுக்கு, ஆடு, இருள், இளமை, எருமை, கண், மை, கண்மை. சரிங்களா? கருநிறம், கருமை, கருப்பு, குற்றம், செம்மறியாடு, நீர், பசுமை, பாவம், பிறவி, மலடி, மலடு, மேகம், மேசராசி, வெள்ளாடு. சரிங்களா? மோக்கு பாருங்கள் என்னெல்லாம் ஓரெழுத்து மொழி முகர்தல், முகர்ந்து பார், மோத்தல். சரிங்களா? எகர வரிசையில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 1. ஸோ அந்த 1 என்னதுன்னா யா வரிசையில் அகலம், இல்லை, ஐயம், ஒரு வகை மரம், கட்டுதல், யாவை. சரிங்களா? வகர வரிசையில் மொத்தம் எத்தனைன்னா 7 இருக்கும். சரிங்களா? வகர வரிசையில் மொத்தம் எத்தனை 7. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா கால் பங்கு. அதாவது கால் பங்குன்னு 4ல் 1 தான் கால் பங்கு. சரிங்களா? வாக்கு பாருங்கள் வருக, வருகை, வருதல். சரிங்களா? வீக்கு பாருங்கள் அழகு, ஆகாயம், இனிமை, கண், காற்று, திசை, பறவை, விசும்பு, விசை. வீக்கு பாருங்கள் பொருள் என்னதுன்னா ஓரெழுத்து மொழி அழிவு. இதெல்லாம் நம்ம கேட்டது. சரிங்களா? கருப்பந்தம் தரித்தல். சரிங்களா? கருப்பந்தம் தரித்தல், கொல்லுதல். அடுத்த பாருங்கள் சாவு, நீக்கம். இதெல்லாம் கேட்டது. பறவை, பூ, போதல், மகரந்தம், மரணம், மலர், விரும்புதல். இதெல்லாம் உண்டு. வேக்கு பாருங்கள் ஓரெழுத்து மொழி என்னதுன்னா எரி, ஒற்று பார்த்தல், சினங்கொள், துன்புறு, புடம்போடு. சரிங்களா? இதெல்லாம் மீனிங், இதெல்லாம் அதுக்கு அந்த பொருள் தான் சார். என்ன சார் வித்தியாசமாக டைப் மிஸ்டிங்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? வெப்பமாகு, வேகவை, வெய்க, வேவு. சரிங்களா? வைக்கு பாருங்கள் என்னதெல்லாம் இருக்குன்னு கூர்மை, புல், வைக்க, வைக்கவும், வைக்கோல், வையகம். வவ்வுக்கு பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது ஓரெழுத்து மொழி கவர், கொள்ளையடித்தல், கவுதல், வவுதல். இப்படின்னு பல பொருள் இருக்குது. ஸோ நம்ம ஓரெழுத்து மொழி மொத்தம் 70 ஓரெழுத்து மொழிக்கும் பொருள் பார்த்துட்டோம். சரிங்களா? மொத்தம் 70 இதுக்கு பார்த்துருக்கோம். எதுக்கெலாம் சார் பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, எழுதுக்கு இந்த இருக்கலாம் உயிர் எழுத்து 12 வரிசைக்கும் ககர வரிசை 8, சகர வரிசையில் 7, நகர வரிசை 2, தகர வரிசை இப்படி 70 இதுக்கு ஓரெழுத்து மொழி பார்த்தாச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தா ஓரெழுத்து மொழியோ ஃபஸ்ட்டு வீடியோ. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு 2 வீடியோ வரும். அடுத்த வீக்கில் 1, அடுத்த வீக்கில் 1 வரும். சரிங்களா? ஸ்கூல் புக்கும் அதிலே கவர் ஆயிரும். உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை. சரிங்களா? நம்ம பேச்சில் சேரணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன் 6 மந்த் டியூரேஷன், எக்ஸாம் டேட் எப்போன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணிக்கிடுவோம். அதனால் நம்ம பேச்சில் சேரணும்னு வச்சிங்கன்னா 500 ரூபா ஒன்லி. சரிங்களா? பேட்ச் ஸ்டார்ட் வந்து 1/12/2025. இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து தான் QR கோடு நான் சென்ட் பண்ணி விடுறேன். அதில் வேணாலும் பேமெண்ட் பண்ணிவிட்டு சேர்ந்துக்கிடுங்க. சரிங்களா? ஒளி வேறுபாடு வீடியோ கொடுத்தாச்சு 26 பக்கம். வீக்லி 25 பக்கம் 20 பக்கம் கொடுப்போம். அது படிக்கணும். அயிற்சொல் வந்து பார்த்தா 10 பக்கம் கொடுப்போம். அது படிக்கணும். ஓரெழுத்து மொழி வந்து பார்த்தீங்கன்னா 10 பக்கமாக கொடுப்போம். அது படிக்கணும். பேச்சு வழக்கு எழுத்து அது எத்தனைன்னா 25 பக்கம் கொடுப்போம். அடுத்த வீடியோ வரும். அது படிக்கணும். சரிங்களா? வள்ளினமிகு வீடியோ வரும், படிக்கணும். இப்படி எல்லா வீக்கும் வீடியோ வந்துடும். உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். PDF, டெஸ்ட் PDF எல்லாமே வரும். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இப்படி 100 லட்சியம் 90+ நிச்சயம் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க. வருங்காலத்து அரசு அதிகாரிகளாகவும் அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. ஸோ வந்து ஓரெழுத்து மொழி வீடியோவை உங்களால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வச்சுக்கலாம். அதேமாதிரி நம்ம வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுப்போம். அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் எனக்கு இதாக இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்தா யூடியூப்ல ஏன்டா போகிறேன்னு நினச்சிட்டு நான் பார்த்தா கட் பண்ணிடுவேன். சரிங்களா? அதனால் சொன்ன மாதிரி நான் போடுறேன். அதுமாதிரி நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். இல்லைன்னா நான் பேட்ச் ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுத்துட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் 100 பேராக எனக்கு கரெக்டாக படிக்கணும். அதுதான் முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தா சும்மா பேருக்கு போட்டுட்டு எதுக்கு? சரிங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.